சொற்பொழிவு ஸ்டோரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு திருடன், நல்லா கதை கேளுங்க சரியா? ஒரு திருடன், அவங்க அப்பா பெரிய திருடன். அவங்க அப்பா மரண படுக்கையில் இருக்கும்போது தொழிலை பையன்கிட்ட ஒப்படைக்கணும்ல. இப்போ ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். அவரோட கடைசி காலத்தில் என்ன பண்ணுவார்? பையனை கூப்பிட்டு, டே இதெல்லாம் நம்ம தொழில், இங்கங்க இவ்வளோலாம் கொடுத்து வச்சிருக்கேன், இவ்வளோலாம் வாங்கணும், தொழிலை நல்லா பார்த்து என்னை விட சிறப்பாக பண்ணணும்டா சொல்லுவாரா இல்லையா? அது மாதிரி அந்த திருடன் பையனை கூப்பிட்டு சொன்னார், டேய் என்னை விட நல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எவ்வளோ திருடனோ அதை விட அதிகமாக நீ திருடணும், யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாது. முக்கியமா தொழில் ரகசியம் ஒன்று சொல்றேன் கேளு. ஏதாவது ஒரு ஊர்ல சொற்பொழிவுன்னு ஏதாவது நடக்கும். இந்த ராஜபாளையத்துல தவமணின்னு ஒருத்தர் உபயம் பண்ணி சொற்பொழிவாளர்லாம் பேச கூப்பிடுவார். இந்த சுமதி ஸ்ரீ மாதிரி சொற்பொழிவாளர்லாம் போய் பேசுவாங்க. அங்க மட்டும் போயிடாத, புரியுதா? அதுதான் நம்ம தொழில் ரகசியம். இவன் கேட்டான், ஏன்பா சொற்பொழிவெல்லாம் போய் கேட்கக்கூடாது? அவங்கெல்லாம் நல்லவனா இரு, முருகன் பார்க்குறான், சாமி கும்பிடுன்னு சொல்லி நம்ம மனசையே மாத்திருவாங்கடா. அதனால எங்க சொற்பொழிவு நடக்குதோ அந்த பக்கம் மட்டும் போயிடாத. சரிப்பா. இவன் ஒரு நாள் திருடலாம் அப்படி போறான். ஒரு சொற்பொழிவாளர் பேசிட்டு இருக்கிறார், மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவன் பார்த்தா, ஐயோ இந்த இடத்த கடந்து தானே போனோம், நம்ம அப்பா தொழில் ரகசியமா சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு மட்டும் போகாதன்னு சொல்லி இருக்கிறாரே, இப்ப என்ன பண்றதுன்னு நடந்து வந்தவன் ரெண்டு கதையை மூடிட்டான். ரெண்டு கையை வச்சு ரெண்டு கதையை மூடிட்டான். இந்த சொற்பொழிவாளர் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. கரெக்டா அப்படி வந்தானா காலில் ஒரு முள்ளு குத்திடுச்சு. முள்ளு குத்துனா குனிஞ்சு எடுக்கணும் இல்ல, குனிஞ்சு எடுத்தான் பாருங்க. அப்ப சொற்பொழிவாளர் சொல்ற ஒரு விஷயம் மட்டும் அவன் காதுல விழுந்துச்சு. சொர்க்கலோகத்தில் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் கால் தரையில் படாது. அமைச்சர்கள் கூட்டி முடிவு பண்ணாங்க, எவன் திருடுனா என்ன, திருடன்னு ஒருத்தனை காமிக்கணும் அவ்வளவுதானே. எல்லாத்தையும் திருட ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டிட்டு வருவோம். அவனை கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க. அவன் சொன்னா, இவ்வளவு நாளா நான் திருடினேன், ஆனா அரண்மனையில நான் திருடல, என்ன நம்புங்க. இங்க வேற இதெல்லாம் தெரியாது. ராஜா கேட்பார், ஆமா நான் தான் திருடுனேன்னு சொல்லு போ. இப்ப ராஜா வந்தார், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அரண்மனையில திருடுவேன். அவன் சொன்னா, சாமி நான் திருடவே இல்லை சாமி. ராஜாக்கு கோபம், சாமி நான் திருடல சாமி. இப்ப ராஜா சொன்னார் அமைச்சர்களை பார்த்து, இவன் வாயால ஆமா நான் தான் திருடனேன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் இவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும் சொல்லிட்டு போயிட்டார். இவன்களா, டேய் நீ தான் திருடன்னு ஒத்துக்கிற, நான் செய்யாம ஏன் ஒத்துக்கணும்ன்றான் இவன். இப்ப அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை போட்டாங்க. அதன்படி சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து கொடுத்தாச்சு. சாப்பிட்டு முழிச்சு கண்ணை திறந்து பார்க்கற தேவலோகம் மாதிரி இருக்கு, புகையெல்லாம் பறக்குது. சினிமால காட்டுவாங்கல்ல, அழகான பொண்ணுங்களாம் நடக்கிறாங்க. இவன் கண்ணை முழிச்சு பார்த்து, யாரு நீங்க? எப்பா நீ செத்து போய் இப்ப சொர்க்கத்துக்கு வந்திருக்கிற. அப்பவே அவனுக்கு டவுட், நானா சொர்க்கத்துக்கா? நாங்களாம் தேவதைகள், இதுதான் சொர்க்கத்தோட என்ட்ரன்ஸ். நீ கடைசியா திருடின பத்தி அரண்மனையில, ஆமா நான் திருடுனேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த சொர்க்கத்தோட கதவு திறந்து உள்ள போலாம். இல்லையா பக்கத்துல தான் இருக்கு நரகம், நீ அங்கதான் போவேன். இவன் பார்த்தான், நம்ம பண்ண பாவுக்கு நரகம் தான், ஆனா திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையில பாக்குற எல்லாருக்கும் கால் தரைய தொட்டுட்டு இருக்கு. தேவலோகத்துல கால் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் தரையில படாதுன்னு அந்த சொற்பொழிவாளர் சொன்னாரே, எல்லாருக்கும் கால் தரைய தொட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இது தேவலோகம் இல்லை, இவர்கள் தேவதைகளும் இல்லை, ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நான் திருடலன்னு பிடிவாதமா இருந்தான். அமைச்சர்கள் பார்த்தாங்க, இதுக்கு மேல இவனை சம்மதிக்க வைக்க முடியாது, போய் தொலை அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அப்பதான் சொற்பொழிவாளர் கேட்ட ஒரே ஒரு வரி, என்ன வரி? தேவலோகத்தில் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் கால் தரையில் படாதுன்ற ஒரு வரியால இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேனே. சொற்பொழிவு முழுசும் கேட்டிருந்தா என் வாழ்க்கையில எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கும். இனிமே எங்க சொற்பொழிவு நடந்தாலும் முதல்ல போய் கேட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணானா. அதனாலதான் உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, ஏதாவது கஷ்டம் வரும்போது, அன்னைக்கு ஒரு சொற்பொழிவாளர் சொன்னாங்கல்ல, உனக்கு இந்த பிரச்சனையா இந்த பதிகம் சொல்லு, இந்த பிரச்சனையா இப்படி வழிபாடு பண்ணு, இந்த கஷ்டமா இதை பண்ணுன்னு சொல்லி நம்முடைய கஷ்டத்திலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இப்படியான சொற்பொழிவுகளை எல்லாம் தவமணி ஐயா போன்றவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். தூக்கம் வந்தா தூங்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுறதுக்கான புண்ணியம் எனக்கு கிடைச்சிடும். திருச்செந்தூருக்கு என்ன சிறப்பு? எனக்கு ஜோதிடம் தெரியுங்க, நான் ஜோதிடம் படித்தேன். நிறைய பேருக்கு ஜோதிட பரிகாரமா நான் கோவில் பரிகாரம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப புதுசா ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்றாங்க. பணம் சேரணுமா சிவப்பு கலர்ல பர்ஸ் வைங்க, இது பரிகாரங்க. 4 மில்லியன் வியூஸ். எத்தனை பேர் சிவப்பு கலர்ல பர்ஸ் வாங்கினாங்கன்னு தெரியல. ஒரு ஜோசியர் சொல்றாரு, குரு சரியில்லைனா திருச்செந்தூர் போகாதீங்க சொல்லலாமா? திருச்செந்தூர் மகிமையையும் திருச்செந்தூர் முருகனுடைய மகிமையும் தெரியாத ஒருவன் தான் அப்படி சொல்லுவான். குரு சரியில்லைனா திருச்செந்தூருக்கு வரலாம், திருச்செந்தூருக்கு போகாதன்றது பரிகாரமாங்க? என்கிட்ட ஜோதிட
அவர் சொன்னாரு குரு சரியில்லை, அதனால திருச்செந்தூர் பக்கம் போயிடாதீங்கன்னு ஜோசியர் சொன்னாரு. சரி வேற என்ன பரிகாரம் சொன்னாருன்னு, ஒரு குடம் வாங்கி உடைங்க சரியா போயிடுன்னு சொன்னாரு. ஒரு குடத்து மேல இருக்கிற நம்பிக்கை, உடைஞ்சு போற குடத்து மேல இருக்கிற நம்பிக்கை எங்க முருகன் மேல இல்லாம போச்சா மக்களுக்கு? மக்கள் விழிப்போட இருங்க. முருகனை கையெடுத்து கும்பிட்டா எவ்வளவு பெரிய தலை எழுத்து மோசம் இருந்தாலும் மாறும். நான் சொல்லல, அருணகிரியார் சொல்றேன். திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டால் உங்க வாழ்க்கையில என்ன கிடைக்கும்? நீங்க வந்திருக்கீங்களா எல்லாரும்? இந்த ஊரா? மலேசியால இருந்தெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னார் தவமணி ஐயா. நானே 2013 கனடாக்கு நல்லூர் கந்தன் கோவிலுக்கு சொற்பொழிவுக்கு போயிருக்கேன். திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துக்கு நாங்க இருந்தேன் 2013. நல்லூர் கந்தன் கோவில நான் பேசினேன். ஈழத்தமிழர்கள் அவங்களுக்கு முருகன் தான் எல்லாம் தெரியுமா? நம்ம ஊர்ல முருகனை இழிவுபடுத்தலாம், கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தலாம், அவங்களுக்கு எல்லாமே முருகன் தான். நல்லூர் கந்தன் கோவில நான் சொற்பொழிவு பண்றேங்க சூரசம்ஹாரத்துக்கு கனடால. அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க இந்த ஊருக்கு அகதிகளா வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். வீடு வாசல் நிலம் சொத்து சொந்தக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம வந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையா தெரியல. எங்க நல்லூர் முருகனை விட்டுட்டு வந்துட்டோம். முருகா உன்னை பார்க்க முடியலையே, முருகா உன்னை பார்க்க முடியலையேன்னு கனடால நாங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு முதல்ல முருகனுக்கு ஒரு கோவிலை கட்டி நல்லூர் கந்தன் எங்களுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டோம். நாங்க பக்தி அவங்கள மாதிரி இழப்பை சந்தித்தவர்கள் உண்டா? நீங்களும் தானே சந்திச்சிருப்போமா? அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தப்ப கூட டே முருகா நீ இருக்கியான்னு கேட்கல, ஏண்டா முருகா எங்களை இப்படி சோதிக்கிறேன்னு கேட்கல. அதுதான் பக்தி. முருகனை விட்டுட்டு வந்துட்டோமே நாங்க. முருகனை வணங்கினா, அது திருச்செந்தூர் முருகனை வணங்கினா உங்க தலையெழுத்து எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரியாகும். வீட்டுக்காரர் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குதா, கடன் நிறைய இருக்குதா, சொந்த வீடு இல்லையா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சரியாகும். நான் சொல்லல, அருணகிரியார் சொல்றேன். ஒரு அக்காக்கு கல்யாணம் ஆகி 25வது வருஷம் கல்யாண நாள். எங்க வீட்டுக்கு ஏத்த வீடு. காலையில நான் எந்திரிச்சு வரேன், அப்படி காலம் 5:30 நல்லா தலை குளிச்சு பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு வாசல்ல நிக்கிறாங்க. என்னக்கா இன்னைக்கு தீபாவளி பொங்கல் கூட இல்லையேன்னு. எங்களுக்கு இன்னைக்கு 25வது கல்யாண நாள், வாழ்த்துக்கள்க்கா. 25 வருஷம் ஒன்னா வாழ்ந்துருக்காங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? அவங்க கிட்ட சரிக்கா 25 வருஷம் ஒன்னா வாழ்ந்துருக்கீங்களே, உங்க கணவர் இந்த 25 வருஷத்துல உங்க எப்படியெல்லாம் பாத்துட்டா சொல்லுங்க காண. அந்த அக்கா ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா 25 வருஷம் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லலங்க என்கிட்ட. 25 வருஷம் உங்க கணவர் உங்களை நல்லா பாத்துட்டாருக்கா, அந்த கதையை சொல்லுங்கக்கா. முடிஞ்சு போச்சு. 25 வருஷம் வாழ்க்கைய ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? தலையெழுத்து இந்த கணவர் கூட தான் இருக்கலாம், இந்த மனைவி கூட தான் இருக்கலாம், சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைங்க கூட தான் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாம கஷ்டப்படுறது. அந்த தலையெழுத்தை மாற்றி தரக்கூடியவன் முருகப்பெருமான். என்ன சொல்றார் அருணகிரியார்? செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேளையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையில். சொற்பொழிவோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2 பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.